முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निलये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्ते नमः. ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाक्मस्तनूभिः यक्षेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रद्धाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो हरिष्ठनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு திரிபாத விபூதி மகாநாராயண உபனிஷத்தினுடைய 53வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். பகவன் கதம் ஜீவானாம் அநாதி சம்சார பிரமக. இந்த ஜீவன் பற்றி நேற்று பேசினது இல்லையா? ஜீவன் பற்றி டிஃபைன் பண்ணுச்சு, டெஃபினிஷன் கொடுத்துச்சு. இல்லை, அரிய கருத்து என்னன்னா, முதல்ல பிரம்ம சைத்தன்யம் முதல் கருத்து பிரம்மச்சித்து. அப்புறம் அந்தக்கரணத்தினுடைய பிம்பம், அந்தக்கரணத்துக்கு சைத்தன்யம் கொடுக்கறது. ஆச்சா. மூணாவது பஞ்சமகாபூதத்தினுடைய தன்மாத்திரா. நாலாவது அறிவு உணர்வு. இந்த 4 ஒரே கருத்து தான் கிட்டத்தட்ட அது வலியுறுத்து. அதுதான் சித்து. இதை சில இடத்துல மனம்னு சொல்லுவாங்க, சில இடத்துல அகங்காரம்னு சொல்லுவாங்க, சில இடத்துல புத்தின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வேதாந்தம் பேசுகிறவங்க இந்த சித்து சத்துன்னு பேசாமல் மனம் புத்தின்னு பேசுவாங்க. புத்தி வந்து ஆகாய தத்துவம், மனம் வந்து கீழே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாரும் ஒரே கருத்தை பேசினா இந்த குழப்பம் இருக்காது. அது அவங்கவுங்க குரு எப்படி அதை உபதேசம் பண்ணுறாங்களோ அப்படியே அதை உள்வாங்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு தன்னுடைய சிஷ்யர்களை வழி நடத்துகிறாங்க. நாம் வந்து வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய சச்சித்தானந்தங்கிற வார்த்தையை அனலைஸ் பண்ணி தான் டே 1லேருந்து இந்த 2000 ஆடியோவும் வெளியிட்ருக்கோம். அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம்தான், சாரம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கிளாரிட்டி கொடுத்துச்சு. சச்சிதானந்தம் ஏன் 3 வார்த்தை சொல்லணும்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. அப்போ ஒன்றையும் தனித்தனியாக ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே சித்து தான் ஜீவராசிகள்ங்கிறது நல்லா அருமையாக புரிஞ்சுது. சத்தச்சித்த ஆனந்தத்தில் சிவம் சக்தி அப்புறம் ஜீவன் ரெண்டும் புரிஞ்சுது. சிதானந்தத்தில் அர்த்தநாரீஸ்வரர் புரிஞ்சிச்சு, அசையும் அசையாத தத்துவம் புரிஞ்சிச்சு, நமக்குள்ளே 2 தத்துவம் இருக்குங்கிறது புரிஞ்சிச்சு. சித்து தான் செயல்படுது, சத்து செயல்படாதது புரிஞ்சிச்சு. அதனால் குழப்பம் இல்லை. டே 1லேருந்து எந்த ஆடியோலையும் நம்ம சிஷ்யர்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. இருந்துச்சா? 2000 ஆடியோ கேட்டவங்க இருக்காங்க. அதனால் சச்சிதானந்தங்கிற வார்த்தை தான் நமக்கு ஆதாரம், அது வேத பிரமாணம். அதனால் அதையே அடியேன்னு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து கடைபிடிப்பேன். அது புரிஞ்சால் மொத்த வேதாந்தமும் புரிஞ்சிடும். சச்சிதானந்தம் புரிஞ்சால் மொத்த வேதாந்தமும் புரிஞ்சிடும். சொல்லுவாங்களே, எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாமோன்னு சொல்கிற மாதிரி, எந்த ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அடையலாம் என்று சொல்கிற மாதிரி, சச்சிதானந்த வார்த்தையினுடைய சூக்ஷ்மத்தை, ரகசியார்த்தத்தை சொன்னால், புரிந்தால் எல்லா வேதாந்தத்தினுடைய மொத்த ஞானமும் எளிமையாக புரியும். அதை அடியன் உணர்ந்ததுனால தான் இன்றைக்கி 100 உபநிஷத்து தடையில்லாமல் நம்மளால் தமிழ் பண்ண முடிஞ்சிச்சு, விசாரம் செய்ய முடிஞ்சிச்சு. இப்போது இந்த சித்தில் சிறப்பு என்னன்னு கேட்டால், சித்திலே சத்து இருக்குங்கிறத நேற்று நிரூபணம் பண்ணோம் இல்லையா?
நான் இருக்கிறேன்கிறதை அறிகிறேன். ஒரே வார்த்தை தான், நான் இருக்கிறேன் என்பதை அறிகிறேன். இருக்கிறேன்ல சத்து இருக்கு, அறிகிறேன்கிறதுல சித்து இருக்கு. ரொம்ப ஆனந்தமாக இருக்கா இல்லையா அந்த வாக்கியம் கேட்குறதுக்கு? அறிவு சார்ந்தவர்களுக்கு, ஞானத்தை தேடுறவங்களுக்கு ஞானத்தில் குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் நீக்கப்படும். ஆச்சா? இப்போ இதை திருஷ்ய விவேச்சனம் பண்ணும்போது அதை நம்ம பேசுவோம். ஆத்மா அனாத்மா. இப்போ உயிர் உடல்னு பேசுகிறோம். உயிர் வந்து ஆத்மா, உடம்பு வந்து அனாத்மான்னு சொல்லுவோம். அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா பொருள்லையும் நான் இருக்கிறேன் சொல்லும்போது, ஜடம் சேத்தனம் ரெண்டுத்திலையும் இருக்கிறேன்னு சொல்லும்போது, சேத்தனம் நான் இருக்கிறேன் என்பதை அறிகிறேன் என்று அறிவிக்க முடியும். ஜடம் நான் இருக்கிறேன் என்று அறிகிறேன் என்று அது சொல்ல முடியாது. அதனால் அதை ஜடம்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ சுவாமி எப்படி நான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறேன்னு சொன்னார்னா, அதில் பயன்பாடாக நான் இருக்கிறேன். நீ சைத்தன்யமாக அசைகிற ஒரு சைத்தன்யத்தை வச்சு அந்த பொருளுடைய உபயோகத்தினால அந்த பொருள் அசைக்கப்படுகிறது, நகர்கிறது, பயன்படுகிறது. எத்தனை ஆச்சரியம்! ஏன் அசையாத பொருளை வச்சாங்கங்கிறது அன்றைக்கி உதாரணம் சொன்னேன். இந்த டேபிள் வந்து ஜடமாக இருந்தால் தான் இந்த டேபிள் மேலே அடியன் புத்தகத்தை வச்சு உங்களுக்கு மந்திரங்களை எடுத்து பேச முடியும். டேபிள் நகர்ற பொருளாக இருந்தால், அசைகிற பொருளாக இருந்தால் அதுக்கும் சங்கடம், நமக்கும் சங்கடம். அதனால் அசையாத பொருட்கள் ஏன் இறைவன் படைத்தான், அசைகிற பொருட்களை ஏன் படைத்தாங்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. ஒரு ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்குது. அதுதான் ரகசியார்த்தம்னு அடியன்னு சொல், வேறு ஒன்றும் இல்லை. புரிஞ்சிச்சா? இப்போது பகவன் கதம் ஜீவானாம் அனாதி, இந்த ஜீவர்கள் சித்தன் சொல்லக்கூடிய, அகங்காரம் சொல்லக்கூடிய, புத்தின்னு சொல்லக்கூடிய, மனம் சொல்லக்கூடிய உயிர் எடுத்த சித்தமானது அதில் எப்படி சம்சாரம் வந்துச்சு, இந்த உலகம்னு ஒன்று இருக்குங்கிறது அது எப்படி நம்புதா இல்லையா? நம்புகிறோமா இல்லையா? எந்த அளவுக்கு நம்புகிறோம்னா, நம்ம உயிரே விடுற அளவுக்கு நம்புகிறோம். இந்த சமுதாயத்தில் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் இந்த சமுதாயமே எனக்கு பிடிக்கலன்னு முடிவு கட்டிடுறோம். நம்ம நினச்சா நடக்கலாம், வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலன்னு முடிவு கட்டிடுறோம். பண்ணுறோமா இல்லையா? அப்போ மெய்ப்பொருள் அறிஞ்சால் சம்சாரம் மித்தே, இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய அரட்டி கொடுக்கணுங்கிற அறிவு இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? அது ஒரு அசாரங்கிறது நல்ல நம்ம புரிஞ்சிச்சுன்னா, அசாரத்துக்கு போய் பொருளற்றவற்றுக்கு பொருள் கொடுக்க மாட்டான். அறிவு இருக்கிறாங்க. குரு இருந்தால் இந்த பிரச்சனை இல்லைங்க. குரு இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சம்சாரங்கிறது என்னன்னா, நம்மளுடைய பதிவுகள் தான் சம்சாரமாக வெளிப்படுது. உங்களுக்குள்ள வாசனைகள் இருக்குல்ல, நீங்கள் பதிஞ்சு வச்சுருக்க வாசனைகள், அதுதான் வெளிப்படுது, அதுதான் உலகமாக தெரியுது. ஒரு 100 பேர் இருக்கானா 100 பதிவுகள் இருக்குது. 100 பதிவுகளும் ஒன்றா சேரும்போது அது சம்சாரமாக வெளிப்படுது. அது நம்ம ஏற்கனவே புரிய வச்சுருக்கோம். அது புரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் இப்போ கனெக்ட் ஆகுது பாருங்கள். இதோட எது கனெக்ட் ஆகுது? ஜீவன்லேருந்து சம்சாரம் எப்படி கனெக்ட் ஆகுது? ஜீவனுடைய பதிவுகள் தான் சம்சாரம். அதில் ஒரு கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவனுக்கு சம்சாரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஜகத்து வேண்டான்னு சொன்னால், கண்ணை மூணா ஜகத்து இல்லைன்னு சொன்னோமா? பரிவிராஜக சன்னியாசிகள் ஏன் ஒரு இடத்துல தங்கக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு இடத்துல நீங்கள் தங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன பதிவுகள், அங்கே இருக்கிற பதிவுகள் உங்களை ஆட்கொள்ளும். அதை சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது பின்னாடி போயிடுவீங்க, உங்களுக்கே தெரியாது. அப்புறம் பிடிச்சிரும், அட்டாச்மெண்ட் ஆகிடும். அப்புறம் அங்கேயே தங்கலான்னு சொல்லுவீங்க. அது என்னன்னா, பிரவர்த்திய எண்ணங்களை உள்ளே போகணுங்கிற எண்ணம் வந்துடும். நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த எண்ணங்கள் கிடையாமல் போயிடும். அந்த எண்ணங்கள் உங்களை தொடராது. அதனால் கூம்னா சுற்றுதல், நகர்தல், அதனால் அதை வச்சாங்க. ஒரு இடத்துல இருந்தால் தானே பிரவருத்தி ஏற்படும். நகர்ந்தால் நிவர்த்தி, இருந்தால் பிரவருத்தி. கண்ணை மூடினா நிவர்த்தி, கண்ணை திறந்தா பிரவருத்தி. நேற்று பார்த்தோம் இல்லையா? கண்ணை திறந்தால் உலகம். பார்க்குறதெல்லாம் சிந்திக்கிறோமா இல்லையா? நம்ம சிந்திக்க நினைக்க வேண்டாம், அதுவே சிந்திக்க ஆரம்பிக்கும் மனம். அதனால் பரிவிராஜக்குன்னு வச்சாங்க ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த எண்ணங்கள்லேருந்து விடுபடுறீங்க. அங்கே
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நகரும் போது இந்த எண்ணங்கள், பழைய எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆகுது, அந்த சம்சாரங்கிற சிந்தனைகள் இல்லாமல் போகுது. அது பற்றிய எந்த சிந்தனையும், எந்த இடத்த விட்டு, ஆஃபீஸை விட்டு கிளம்பிட்டீங்கன்னா ஆஃபீஸ் சிந்தனை இருக்காது, வீட்டை விட்டு கிளம்பிங்கன்னா வீட்டு சிந்தனை இருக்காது. இப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா அந்த சிந்தனைகள் பல விதமாக வந்து, அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ட்ரிப்புக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஐயோ வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இல்லை ஊருக்குள்ளே நுழையும் போது, வெளியூர் போயிட்டு எங்கேயோ போயிட்டு ஊருக்குள்ளே வரும்போது ஐயோ ஊருக்குள்ளே போகணுமா, நான் ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கணுமா, அப்படி இருக்கா இல்லையா? அதனால் சம்சார பிரம்ம எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், பல ஜென்மாவுடைய பதிவுகள் தான் சம்சாரம். சம்சாரங்கிறது பதிவுகள் தான். பதிவுகள் தான் நீ வெளியில் பார்க்குற, உன்னுடைய பதிவுகளை தான், அது சார்ந்த பொருட்களை தான் நீ வெளியில் பார்க்குற. அதனால் சம்சாரம் ஏற்படுது. தன் விருத்தி கதமிதி, அதுலேருந்து நிவர்த்தி எப்படி அடையிறது? மோட்ச மார்க்கம், இதுக்கான விடுதலை வழி அதனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கிறது? மோட்ச சாதனம் என்ன, அதுக்கான சாதனம் என்ன, எப்படி எதில் பயணிக்கிறது? கோவா மோட்ச உபாய, எது மோட்சத்துக்கான உபாயம்? கீதிருஷம் மோட்சஸ்வரூபம், எது மோட்சத்தினுடைய ஸ்வரூபம்? காவா சாயுஜ்ய முக்தி, சாயுஜ்ய முக்தினா என்ன? இது மாதிரி ஏதத் சர்வம் தத்துவத்தக கதனீயமிதி, கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் அவன் ஒரே கேள்வியில், 7 கேள்வி ஒரே கான்வர்சேஷனில் 7 கேள்வியை வைக்கிறார். இப்போ இந்த 7 கேள்விக்கான, அது என்னமோ அந்த காலத்துலேருந்து 7 கேள்வி வருது. அந்த பிப்பலாத் மகரிஷிகிட்ட 7 ரிஷிகள் வந்து கேட்குறோமா. இப்போ அனலைஸ் பண்ணுது. அப்போ லைஃப்பை அனலைஸ், நீங்கள் சிந்திக்காதது அது சிந்திச்சிருக்கு. எத்தனையோ கோடி வருடங்களுக்கு முன்னாடி சிந்திச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மனிதன் எப்போ பிறந்தானோ அப்போயே வேதம் எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா இது இறைவனால் எழுதப்படுறது. மனித அறிவுலாம் இவங்க பகுத்தறிவாதிகள் பேச்செல்லாம் நாங்கள் கேட்குறது இல்லை. ஏன்னா அது பகுத்தறிவே இல்லை. அதனால் அதுக்கு நாங்கள் பீரியாரிட்டி கொடுக்கறதில்ல. கொடுக்குறவங்க கொடுங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோ கோடி வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த மந்திரம் இன்றைக்கி உள்ள மனிதனுடைய சிந்தனையை தூண்டுது, மிகச்சரியாக தூண்டுது. யாரும் கேட்காத கேள்வியை கேட்குது. இந்த கேள்வி இப்போ 7 கேட்டார், யாராவது கேட்டிருக்கோமா? நம்ம யாருக்கிட்டையாவது போய் கேட்டிருக்கோமா? சரி, தன்னுக்குள்ளேயாவது கேட்டிருக்கோமா? 7ல் 1 கேட்டிருக்கலாம், இந்த வாழ்க்கையை விட்டு போய் தொலைக்கணும் அப்படிம்பீங்க. அது கோபத்தில் சொல்லு. அடுத்த நாள் நல்லா சூப்பரான ஒரு சாம்பார் வச்சு கொடுத்தா, சூப்பராக இருக்க ரசம் இல்லை சாம்பார் ஏதோ ஒன்று சொல்லி என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்குன்னு போட்டோம். இப்போ இந்த மாதிரி சொன்னதுனால அத்தியாதர் பூர்வக், ரொம்ப மரியாதையோடனும் ஹர்ஷேன, ரொம்ப சந்தேஷத்துடன் சிஷ்யன் சொன்னதுனால, பகுக்கிருத்திய உபச்சாரம், பல உபச்சாரங்கள் செய்ததுனால, குரு வதத்தி, குரு சொல்கிறார், ஸ்ரீயதாம் சாவதானேன்னு, ரொம்ப ஸ்ரத்தையாக கேளுப்பா, எச்சரிக்கையோட கேளு, கவனமாக கேளு. சாவதான எச்சரிக்கை, இந்த இடத்துல கவனமாக அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தான். குத்சித்த அனந்த ஜன்மாபிய, பல ஜென்மா எடுத்திருக்கோம். அதில் பல ஜென்மா தாறுமாறாக இருக்கும், குட்சித்தாக இருக்கும். குட்சித்துனா என்னது, வெறுக்கத்தக்கக்கூடிய செயல்கள்லாம் கூட செஞ்சுருக்கோம். இப்போ நாய் இருக்குது, நல்ல குணமும் இருக்குது, கெட்ட குணமும் இருக்குது, இருக்கா இல்லையா? அப்போது அதுக்கு அதெல்லாம் குட்சித்துன்னு சொல்லுவாங்க. வெறுக்கத்தக்க இல்லை இகழத்தக்க பல ஜென்மாவை நம்ம எடுத்துகிட்டு வந்ததுனால, ஜன்மாபியாஸ் அத்தியந்த உத்கிருஷ்ட, அந்த ஜென்மங்களுடைய முடிவில் அத்தியந்த மிகுந்த உத்கிருஷ்ட விவிதமான பலவிதமான உயர்ந்த விசித்திரமான எல்லையற்ற துஷ்கர்மாக்களை, நல்ல கர்மாவையும் கெட்ட கர்மா, உத்கிருஷ்ட கர்மாவும் செய்கிறான், துஷ்கர்மாவும் செய்கிறான். அந்த பதிவுகள் எல்லாம் வாசனா ஜாலம், வாசனா என்று
விசேஷை என்ற பெயரில் தேகாத்ம இந்த மனிதனுடைய மூளையில் வாசனாவாக இருக்கிறது. அது தேகத்தையே ஆத்மாவாக நினைக்கிறது. ஆத்மா பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை. மனித பிறவியில் ஒண்டி தான் ஆத்மா பற்றி பேசுகிறாங்க. அதில் மனித பிறவிகளில் 5% இருக்கக்கூடிய இறைச்சிந்தனை உள்ள முமுட்சு மட்டும்தான் ஆத்மா பற்றி வேறு எங்கேயுமே ஆத்மா பற்றி யாருமே பேசுகிறதில்ல. எங்கேயாவது பேசுகிறாங்களா சொல்லுங்கள். ஆனால் ஆத்மா பற்றி ஒவ்வொருத்தனும் பேசணும். அதுக்கு தான் பிறந்திருக்கான். ஆத்மாவை பற்றி பேசி இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். இதுலேருந்து விடுதலை அடையணும். என்ன நேரத்தே சொன்னால் இருட்டு உலகம், பசித்தாகம் ஏற்படுத்தக்கூடிய உலகம், கண் தெரியாத உலகம். இப்பேற்பட்ட உலகத்தில் நாலா பக்கமும் சாப்பாடு தேடி உணவு தேடி ஒன்றுக்கும் தேடணும், தேடி அலையணும். அப்படிப்பட்ட உலகத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். நம்ம விடுதலை அடையணுங்கிற புத்தி அப்போ தான் வரும். இப்போ ஏன் இப்போ வருதா? இவனுக்கு ஒன்றுமே தெரியல, அதனால் எது வரும்? இவனுக்கு ஒன்றுமே தெரியல, அதனால தான் பல விஷயங்களை வலியுறுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு ஹியூமன் வேல்யூஸும் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. பணம் தெரியுது, போகம் தெரியுது. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இது. ஆடு மாடும் நாமளும் ஒன்றா தான் பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ அது அழகாக சொல்லுது. பல வாசனா ஜாலத்தில் மாட்டிக்கிறான், பதிவுகளுடைய வாசனையில் மாட்டிக்கிறான். விசேஷமாக குறிப்பாக சொல்லணும்னா தேகத்தையே ஆத்மான்னு நினைக்கிறான். தேகத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தனக்கு வரக்கூடிய பிரச்சனைங்கிறான். மனசில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், பதட்டங்கள், பயமெல்லாம் எனக்குங்க நினைக்கிறான். அதுக்கும் உனக்கும் கேப் இருக்குது. இந்த பசி, தாகம், காமக்ரோதாதிகள், பயம், குழப்பம், இருட்டு, அறியாமை, இதுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு கிடையாது. நீ ஆத்மாங்கிறத அறியாததுனால நீ எங்கே இருக்கியோ அந்த உணர்வு உனக்கு ஏற்படுது. எதில் இருக்கியோ, எங்கே இருக்கியோ அந்த வாசனை உன்னை சுற்றி. இப்போ கோயிலில் இருந்தால் கோயில் வாசனை உன்னை சுற்றி, மார்க்கெட்டில் இருந்தால் மார்க்கெட்டு வாசனை, சொந்தக்காரனோட இருந்தால் சொந்தக்கார வீட்டில் இருந்தானா அவங்க வீட்டு வாசனை. நீ ஆத்மாவில் இருந்தால் ஆத்ம வாசனை. ஆத்ம வாசனை மட்டும் இல்லை, ஏன்னா ஆத்மாவில் நாம் இருக்கிறது இல்லை. ஆத்மாவில் நாம் இருப்பதில்லை. எங்கே இருக்கிறோன்னா அதை தவிர எல்லா இடத்துலையும் இருக்கோம். ஆத்மா தான் எங்கும் இருக்குன்னு சொல்லுவோம். மனுஷன் என்ன இருக்கான்? மனசாக எங்கேயும் இருக்கான், ஆத்மாவாக இல்லை. அது மட்டும் இல்லை, எதை பார்க்குறேன்னா அதுவாகிடுறான். அஸ்மிதா, அதுதான் அவனுக்கு கிளேஷம் கொடுக்குது. கிளேஷம்னா அது துக்கம். ராகம், துவேஷம், அஸ்மிதா, அபினிவேஷம், அவித்யா. அவித்யா, ராகம், தேசம், அபினிவேஷம், இன்னொன்று இருக்க. அவித்யா, ராகத்வேஷம், பஞ்சக்லேஷம்னு சொல்லுவாங்க. 5 விதமான துக்கம் ஒரு மனிதனை ஆட்டி படிக்குது. அஸ்மிதா, எது பார்க்குதோ அதுவாக வேணும். நல்லா இருக்கே, நல்லா இருக்கே, சரி இதே மாதிரி நம்மளும் ஒன்று வாங்கி வீட்டில், நல்ல விஷயந்தான், பரவாயில்ல. வீட்டுக்கு போகிற இடத்துலலாம் ஒரு படம் வாங்கிட்டு வரீங்க, போகிற இடத்துலலாம் ஒரு விக்கிரகம் வாங்கிட்டு வந்துடுறீங்க, போகிற இடத்துலலாம் ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்துடுறீங்க. நல்லா இருக்குப்பா, காசு இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல, அறிவு இல்லை, பிடிக்குது, எல்லாமே பிடிக்கும். காசுக்கு மேலேயும் பிடிக்கும். பக்கத்தில் இருக்கான் திட்டுவான், காசு இருக்கிறதுல பண்ணு போ அப்படின்னு திட்டுவான் யாரோ. அதனால் அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். அவன் இல்லைன்னு வச்சுங்க, வாங்கிட்டு வந்துடும். அது இஷ்டம் தானே. வீட்டுக்காரர் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு கேட்காமலே வாங்கிட்டு வந்துடும். அப்புறமா சொல்லிக்கலாம், போ அது என்ன பெரிய இதுவை. போகிற இடத்துலலாம் பொம்மை வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வந்த பொம்மையா அது. கோயிலுக்கு போகிற இடத்துல குடம் வாங்கிட்டு இருக்காங்க, பிளாஸ்டிக் குடம், நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, என்னதாக இருக்குது. முறுக்கு சுடுற கொம்பியை வாங்கிட்டு எனக்கு ஒன்று வேணுமான்னு கேட்குறாங்க. ஏதோ புத்தாம் பொதுவாக சொல்கிறானே இல்லை, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள், மறக்க முடியாத பாதைகள்.
ஆச்சா. விசேஷமாக தேகத்தை ஆத்மா நினைக்கிறதுனால விவேக நாஜாயத்தை பிரித்து பார்க்க தெரியல. அதான் பிரித்து பார்க்குற விவேகம் இல்லை. விவேகம்னா இதெல்லாம் பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு எவ்வளோ கேடுகட்டு போயிருக்குன்னு பாருங்கள். சொசைட்டி இப்போ எவ்வளோ கேடுகட்டு போயிருக்குங்கிறது இப்போ வருஷலாக சொல்ல போகுது. அப்போ என்ன சுருக்கம்? நான் முதல் கேள்விக்கு, இந்த கர்மாவும் வாசனைகளும் தான் மனிதனுடைய பிரமைக்கு காரணம், அவனுடைய செயல்பாடுகளுக்கு காரணம். அவன் ஏற்கனவே செய்த வேலைகளும் அதனுடைய பதிவுகளும், அது இப்போ கண்ணை திறந்தோடனே அது வெளிப்படைகிறதும் அதை சிந்திக்கிறதும் செயல்படுறதும் சம்சாரம் அவனுக்கு உருவாகுது. கர்மாவும் பதிவுகளும் மனித மனதை சுற்றுகின்றன. அது வாழ்க்கையை சுற்றுது. டைரெக்டாக சொல்லலாம், பதிவுகள் தான் அவன் சம்சாரம். அதில் ஒன்றும் மாட்டுக்கு வாசனா தான் சம்சாரம். அதே கண்ணை திறந்தா அப்போ ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், ரிஷிகள் கண்ணு திறந்தாலும் கண்மூடி தான் வாழ்கிறார்கள். நிமிஷக அந்த அந்த இதில் வேதாந்தி லட்சணத்தில் நீங்கள் கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன்லாம் ஓகே, அது நீங்கள் உங்களுடைய புரிதல். ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லும்போது ஒரு சிங்கிள் வேர்டில் சொல்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அதெல்லாம் யோசித்து ஒரு சிங்கிள் வேர்டில் சொல்லணும். வேணால் நான் இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு சொல்கிறேன், அது மாதிரி இப்போ ட்ரை பண்ணிப்பார். சரி, இப்போது கர்மாவும் பதிவுகளும் மனிதனை சுற்றுகின்றன. அதான் முதல் கேள்விக்கு சம்சாரங்கிறதுக்கு எப்படி சம்சாரம் அவனுடைய சிந்தனையை சுற்றுதுன்னா இதான் இப்படி தான். ஆச்சா. தஸ்மாதேவ திருடத்தர தேகாத்ம பிரம்மோ பவதி. அதனால் தேகம் ஆத்மா ரெண்டும் வெவ்வேறுன்னு தெரியாமல், பிரம்ம எது தேகம் எது ஆத்மான்னு தெரியாமல் பிரம்மையில் சுற்றுறான். அதனால் அனுபவம் ஏற்படுது. அனுபவம் யாருக்கு ஏற்படுது? சித்துக்கு தான் அனுபவம், மனதுக்கு தான் அனுபவம். அனுபவங்கிறது தான் அஜ்ஞானம். அனுபவத்தை நம்புகிறான். நான் தான் இந்த உடம்பு, என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய காது, வாய், மூக்கு எல்லாம் சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய அனுபவம் என்னவா இருக்கு? உடம்புல இருக்கிறதுனால நான் அல்பம், உன்னை இருட்டில் வர போட்டு வச்சுருக்குன்னு சொல்லுது. நீ இருட்டில் தாண்டா இருக்க அப்படிங்கிறது. அதனால் நான் அகம் அக்ஞ அறியாதவன், எனக்கு ஒன்றும் தெரியாது. கிஞ்சித் அக்ஞம், கொஞ்சோண்டு தான் தெரியும். அகமக ஜீவ, நான் ஜீவன். அகம் அத்தியந்த துக்காக்காரம், நான் எப்போதும் துக்கமாக இருக்கேன். யாரை பார்த்து எழுதுனுச்சு? ரோட்டில் நின்று ஒரு காரில் நின்று பார்த்தா தெரியும், எல்லார் முகமும் வாடி போய் தான் இருக்கும். எல்லாம் தாமரை மாதிரி நல்லா மலர்ந்துருக்க வேண்டிய முகம் வாடி இப்படி கிடைக்க சுண்டைக்கா மாதிரி. என்ன காரணம்? அறிவில்லை. ஆத்மா சுருங்குமா? ஆத்மா விரியுமா? ஆத்மா அழுகுமா? ஆத்மா கெட்டு போகுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆத்மா ஒரு நறுமண பொருள். அகம் அகம் ஜீவ, அகம் அத்தியந்த துக்காக்காரோ, நான் துக்க வடிவன். அகம் 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 அனாதி சம்சாரித்தி. நான் எல்லையில்லாத இந்த சம்சாரத்தில் பிரம்ம வசனாவலாத், இந்த பிரம்ம என்னை பிடிச்சி பலாத்காரம் பண்ணுது, கட்டாயப்படுத்தி என்ன பண்ணுது? இந்த சம்சாரம், இந்த உலகம் சுத்த வைக்குது. கட்டாய குழப்பும் பதிவுகள். பலாத் வாசனா, வாசனா பலமாக இருக்குது. அது என்ன பண்ணுது? பிரம்மையை ஏற்படுத்துது. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் சம்சார ஏவ பிரவருத்தி. இந்த குழப்பத்தினால, இந்த கட்டாய பதிவுனால இந்த சம்சாரம், தவறான சம்சாரத்தில் நான் நுழைகிறேன். பிரவருத்தி நிவர்த்தி. பிரவர்த்தினா உள்ளே நுழைஞ்சு ஆசைப்பட்டு உள்ளே போய் அப்புறமா அது வேண்டாம், அடிபட்டு உதப்பட்டு அப்புறமா அது வேண்டான்னு சொல்லி வருது, வெளியில் வருது நிவர்த்தி, உள்ளே போகிறது பிரவருத்தி. பிரம்மவசனா பலாத் சம்சார ஏவ பிரவருத்தி.
எண்ணங்களும் அதுக்குள்ளே நான் நுழைகிறதும் இது பலாத் வேறு வழி இல்லாமல் செய்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலை எப்போ கேட்டால் என்ன சொல்லுவான், எப்போ என்ன சூழ்நிலை சரியில்லை, இப்போ சூழ்நிலை சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை. சூழ்நிலை சரி எப்பயுமே இருக்காது. தப்பான சூழ்நிலை தான் உன்னை போட்டு வச்சுருக்கிறத முதல்ல அறியணும். குப்பை தொட்டியில் போட்டு வச்சுருக்கு, நீ நாறுதுன்னு சொன்னான். குப்பை தொட்டியை விட்டு வெளியில் வர, நீ குப்பை தொட்டியில் இருக்கிறேன்னு உனக்கு அறிவு இருக்கணும், அதுலேருந்து வெளியே வரணுங்கிற முயற்சி இருக்கணும். அப்புறமா நீ எடுக்கிற எஃபர்ட்டு சரியாக இருக்கணும், அப்புறமா நீ வெளியே வரலாம். இப்போ ஒன்றுமே தெரியாமல் தானே எல்லா புலம்பலும் ஏற்படுது. புலம்பெல்லாம் எப்படி ஏற்படுது? மிடில் கிளாஸில் பாவம், லோ கிளாஸில் புலம்பி கொட்டிடுவாங்க. மிடில் கிளாஸு கொஞ்சம் யோசித்து புலம்புவான், இல்லை தனியாக போய் புலம்புவான். யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஃபோனை போட்டு மொக்க போடுறதுலாம் என்னது? புலம்பல் தான். சம்சார ஏவ பிரவருத்தி. அதனால் சம்சாரம்னு இருந்தாலே பிரவருத்தி தான். நுழைய உள்ளே போய் தன் நிவர்த்தி உபாயக கதாபி ந வித்தியதே. அதனுடைய அதுலேருந்து வெளிவரத்துக்கான உபாயமும் அவனுக்கு தோன்றுவதில்லை. என்ன காரணம்னா, தன்னை அல்பமாக நினைக்கிறான், தன்னை அறியாதவனாக நினைக்கிறான், தன்னை துக்கியை நினைக்கிறான், தன்னை சம்சாரின்னு நினைக்கிறான். நான் ஒரு செக்கு மாடுங்கிறத ஒத்துக்கிறான். செக்கு மாடாவன், ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் அந்த ஆதாரத்தில் தான் அவன் செக்கு மாடாக செயல்படுறான். என்ன செய்கிறது? கொடுமை. சரி, மித்யா பூதான சொப்பன துல்லியான பொய்யான இந்த பஞ்சபூதங்களால் சொப்பன துல்லியான கனவு போன்ற இந்த உலகத்தில் விஷய போகான் போகங்கள், வசீகரிக்கக்கூடிய போகங்கள் அனுபூய மீண்டும் மீண்டும் விவிதான பலவிதமான வடிவத்தில் சங்கியான எண்ணிக்கையில் அதி துர்லபான ரொம்பவும் அரிய விதமாக மனோரத்தான் மனதை வேகப்படுத்த, மனதுக்கு வேகம், மனோவேகம், மனோ ஆக்ரோஷம், ஆவேசம்னு சொன்னோமே, அது என்னது? மனோவியாதி, மனோ ஆவேசம், மனோவேகம். மனோவேகமாக மனோ ஆவேசமாக என்னது? ஆதி. அதான் அது ஒரு நோய். ஆதி மனநோய். அது ரைட்டு. நம்ம ஒரு இந்த மனதை பற்றி மக்கள் இப்படி தான் இருக்கான், மனோ வேகத்தில் இருக்கான். வண்டிலாம் வேகமாக ஓட்டுறான்னா எங்கேயுமே சைப்புத்தன்மை இல்லை இல்லையா, பொறுமை இல்லை இல்லையா? இதோட அது வேகமாக, இதோட யாருமே நின்று போகணுங்கிற புத்தி, யாருமே நிற்கிறதுக்கு தயாராக இல்லை, ஓடுறதுக்கு தான் தயாராக இருக்கிறான். இதுக்குள்ளே பூந்து போயிடலாமா, அதுக்குள்ளே பூந்து போயிடலாமா, அப்படி தான் போகிறான். இல்லையா? முன்னெல்லாம் டூ வீலர் அப்படி போங்க, அப்புறம் ஆட்டோ அப்படி போச்சு, இப்போ காரே அப்படி போகிறான். காரே டூ வீலர் மாதிரி ஓட்டுறான். மனவேகம். வேகமாக செய்கிறவன்லாம் சாக போகிறான்னு அர்த்தம். எழுதி வச்சிங்க, அடிக்கடி இதை சொல்லி பாருங்க. வேகமாக போகிறவன்லாம் சாக போகிறான். மனோரத்தான், மனதினுடைய வேகம், மனரதத்தில் காரு, அதே காருன்னு சொல்லிடுச்சு. அதனால தான் வேகமாக போகிறான் போல. மனோரத்தான் அனவரத்தம், ஓய்வில்லாமல் ஓடுறான். ஆசாசியமான ஆசைகளும் அதிருப்தக, தன்னுடைய தேவை இன்னும் பூர்த்தி ஆகலை. எது பூர்த்தி ஆகும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நான் இது கிடைச்சா நான் பூர்த்தி ஆயிடுவேன்னு எல்லோரும் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எது சொன்னாலும் அது பொய். எது சொன்னாலும் இது கிடைச்சா நான் பூர்த்தி ஆயிடுவேன், நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு ஒன்று சொல்லுங்கன்னா, நீங்கள் இனிமேல் தான் யோசிக்கணும். முதல் பாயிண்ட்டு யோசித்து வச்சுருந்தீங்கன்னா அதுவே தப்பு. இப்பயே சொல்லிடுறேன். நீங்கள் இறைவனை தவிர, பூரணத்தை தவிர நீங்கள் கேட்குறதெல்லாம் அல்பந்தான். நீங்கள் கேட்குறதெல்லாம் சம்சாரத்தை தான் கேட்பீங்க. சம்சாரம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் பொருளை கேட்பீங்க.
அது பூர்த்தின்னா பூர்த்தி இல்லை, அதனால் அபூர்த்தி இல்லைன்னா அதிருப்தி. சாப்பாடு கேட்டால் கூட 3 ஹவருக்கு அப்புறம் வேணும். எதை கேட்டாலும் மனதுக்கு சாப்பாடு, உடம்புக்கு சாப்பாடு, உயிருக்கு சாப்பாடு. உயிருக்கு சாப்பாடு என்ன ஞானம்? பலவிதமான எண்ணிக்கையில் அரிய மனோரத்தன் மன வேகமாக ஓய்வில்லாமல் ஆசாசியமான ஆசைகளால் தூண்டப்பட்டு ஆசை பின்னாடியே அதிருப்தியாக ஓடுறான். இன்னும் அவர் நிற்க மாட்டார். எப்போ நிற்பார்? எப்போ நிற்பார்? அதுவாக கை காலெலாம் உளுந்த பிற்பாடு, செயலிழந்த பிற்பாடு என்னால் முடியல, நிற்கவே முடியல, நடக்கவே முடியல. என்ன 110 படிக்கட்டு கட்டி வச்சுருக்காங்க, எப்படி மேலே போவேன்? நீ மேலே போயிடலாம். நீ மேலே போக வேண்டாம், நீ மேலேயே போயிடலாம். போக வேண்டிய நேரத்தில் எங்கேயாவது போகிறது. நல்லா இருக்கிறப்பெல்லாம் எங்கேயாவது போயிடுறதுங்க. கரெக்டாக அந்த டேட்டில் தான் உடம்பு சரியில்லை. கரெக்டாக சொல்லும், அந்த டேட்டில் தான் எனக்கு உடம்பு சரியில்லை. பாக்கி நாள்லாம் எங்கள் நல்லா இருக்கும் போதெல்லாம் எங்கேயே போகிறது. உண்மையாக உடம்பு சரியாமல் போயிருக்கோம், அன்னைக்கு தான் போகும். அது எல்லாம் கர்மா. மனோரத்தான அனவரத்தம் ஆசாசியமானம் ஆசைகளும் அதிருப்தியும் சதா பரிதாபத்தி ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடுறான் பரிதாபம், சுற்று பக்கம் ஓடுறான், 4 பக்கமும் ஓடுறான். இப்போ இந்த பக்கம் ஓடிட்டு வந்தான், இப்போ இங்கே வேலை இருக்குங்கிறான், அப்புறம் அங்கே வேலை இருக்குங்க, அப்புறம் பின்னாடி வேலை இருக்குங்கிறான். மேலே தான் இன்னும் அவருக்கு வேலை வரல. பரிதாபத்தை ஓடிக்கிட்டே இருக்கான், சுற்றி ஓடுறான். விவித பலவிதமாக விசித்திரமாக ஸ்தூல சூக்ஷ்ம உத்கிருஷ்ட, ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக உத்கிருஷ்ட நிகிருஷ்ட மேலான கீழான அனந்த தேகான பலவிதமான தேகங்கள் எடுத்தாச்சு, எல்லையற்ற தேகங்கள் எடுத்தாச்சு. பரிகிரகம் நிறைய நம்ம எண்ணற்ற தேகங்களை பரிகிரகம் ஏற்றுக்கொண்டாச்சு. தத்தத் தேக விகித்த விவித, அந்தந்த தேகம் எந்த தேகம் எடுத்தியோ அந்த வேஷத்தை போட்டாச்சு. இப்போ நாயாக பிறந்தோம்னா நாய் வாழ்க்கை தான், கழுதையாக பிறந்தா கழுதை வாழ்க்கை. இதை தான் இந்த இவருடைய கவி மதுரை கவியா நம்மாழ்வாரை கேட்பார் இந்த கேள்வியை. தன்னுடைய குருவை இவர் செலக்ட் பண்ணுறாராம். சிஷ்யன் குருவுக்கு டெஸ்ட் வைக்கிறார். எத்தை தின்று எங்கேயே கிடக்கும். இந்த ஜீவன் சித்த இன்னொரு உடம்பு எடுத்தால் அது எப்படி வாழ்க்கை நடத்தும்னு கேட்குறார். அவர் என்ன எந்த உடம்பு எடுத்தோ அந்த வாழ்க்கையை வாழுங்கிறது. அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் பாரு, நீங்கள் தான் என்னுடைய குருவே அப்படின்னு நமஸ்காரம் பண்ணும். அது இங்கேருந்து தான் எடுக்கப்பட்டது. இன்ஸ்பிரேஷனுங்கிற வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை. இதுதான் இங்கேருந்து அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி, அப்போ எத்தனை அனந்த தேகான் எல்லையற்ற தேகங்களை எடுத்து நம்மளாம் அப்படி தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி நேராக சுவாமிகிட்ட முக்தி கொடுன்னு கேட்டோன்னே டக்குன்னு உட்காரே நான் அவனுக்கு உபதேசம் பண்ணுறேன்னு இல்லை. நீங்கள் பல கோடி ஜென்மாவை கேட்ட கேள்விகளுக்கே விடுதலை கொடுக்குறாரு. இப்போ கொடுத்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் குரு வந்துட்டாங்கன்னா சிஷ்யனாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா சிஷ்யருக்கு கரெக்டாக இருக்கணும் ஒழுங்காக. இப்போ நானே அடியனே சொல்கிறேன், 40 டிஸ்ட்ரிக் 38 டிஸ்ட்ரிக்கும் 38 சர்வைக்கு நான் ஸ்ட்ராங்காக என் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்கள கண்காணித்து கவனித்து சொல்லிக் கொடுத்து இந்த ஞானத்தை அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு விரும்புகிறேன். அதுக்கு ஒத்துழைக்கணும்ல, ஒத்துழைக்கணுமே. அது பேர் தான் சமஹிதம்னு பேர். சம்ஹிதம்னு இதே சம்ஹிதம் தான் அங்கே ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துலையும் ஏற்படும். இங்கே சம்ஹிதமாகலைன்னா அங்கே ஆகாது தம்பி. இதோ சொல்ல போகுது மந்திரம். நான் இதெல்லாம் அனுமானத்தில் பேசியிருக்கேன். நான் 400-500 ஆடிகளுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். இப்போ மந்திரம் நல்லா ஸ்ட்ராங்காக வருது. இந்த உபநிஷத்து இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி தான் பார்த்தேன். இன்றைக்கி தான் இதுக்கு டிரான்ஸ்லேஷன் எழுதணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், இப்போ சொல்ல போகுது பாருங்கள். எந்தெந்த அனந்த தேகான பரிகிரகம் பல தேகங்களை ஏற்றுக்கொண்டு
தத்தத் தேகே விகித்த விவித விசித்திரான பலவிதமான வாழ்க்கையை வாழ்ந்து, விசித்திரமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து, விதவிதமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து, அசுப சுப பராரப்த, சுபம் அசுபம் பிராரப்தம் சஞ்சிதம் அந்த கர்மா இந்த கர்மா கர்மான் கர்மான் அனுபவிச்சு தத்தத் கர்ம பல வாசனா ஜால திரும்ப திரும்ப வாசனாவில் மாட்டி கர்ம பலத்தை அனுபவித்து உடம்பெடுத்தா வேலை செஞ்சால் உடம்பெடுக்கணும். ஏன்னா அவனுக்கு கர்மா நல்ல கர்மா பண்ணாலும் உடம்பெடுக்கணும், கெட்ட கர்மா பண்ணாலும் உடம்பெடுக்கணும். நல்ல கர்மா பண்ணால் மேலான உலகம், கெட்ட கர்மா பண்ணால் கீழான உலகம். உன்னுடைய சந்தர்ப்பத்தை மாற்றி போடுது, வேறு ஒன்றும் இல்லை. உனக்கு அறிவு இருந்தால் நீ மேலே ஏறலாம், அறிவு இல்லைன்னா அறிவு உள்ளவங்களை போய் பிடிக்கணும். இப்போ இந்த வாசனா ஜாலத்தில், வாசனாங்கிற அந்த வலையில் வாசித்த அந்தக பல ஜென்மா வாழ்க்கை நடத்தி அந்ததக அந்தக்கரணானாம், இந்த அந்தக்கரணங்கள் சொல்லக்கூடிய சித்தத்துக்கு புனகத கர்ம பல விஷய பிரவர்த்தி, அதுக்கான பலன்களுக்குள்ளே நுழைஞ்சு அனுபவித்து அடிபட்டு உதப்பட்டு எல்லாத்தையும் அடைந்து செயல்பட்டு அதன் கர்ம பலனை அனுபவித்து நுழைந்து அனுபவிக்கவே பிறக்கிறான். மறுபடி எதுக்கு பிறக்கிறான்னா, வாசனா இருக்குது அதனால் பிறக்கணும், வேலை இருக்குது அதனால் நீ செயல்படுற. வேலை இருந்தால் பிறக்கணும், வேலை இல்லைன்னா பிறக்க வேண்டாம். ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே வேலை இருக்குது போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, வேலை இருந்தால் தான் போவோம், சும்மாவே போவோமா? வேலை இருக்கிறது இங்கே வரான், அந்த வேலை தான் கர்மா, அது வாசனையாக இருக்குது. அந்த வாசனை எரிக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பான். அந்த வாசனை எரிக்கிறது தான் ஞானாக்னி. அது எந்த கர்மா? எல்லா கர்மாவும் எரிக்குது. அதுதான் இந்த ஞானத்துக்கு மேலே தியானம் போகும்போது தர்மமேக சமாதியில் தர்மமேக நிஷ்டை பாயிண்ட், இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக வச்சுங்க. இப்போ தியானத்தில் நீங்கள் அறிய வேண்டிய ஒரு 5 பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன், முக்கியமான பாயிண்ட்டு. முதல்ல சர்வஜ்ய நிலை, புரோமத்தி சர்வஜ்ய நிலை. புரோமத்திலேருந்து சகசிராரம் போகிறதுக்குள்ளே இப்போ 5 சொல்லியிருக்கேன். ஆனந்த அனுபூதி நிலை, சித்திகள், பராவைராக்கியம், சாந்தி நிரந்தரம், முக்தி, 5 நிலை. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு. இதே இந்த சித்திகள்னு ஒரு பாயிண்ட் வருது இல்லை, ஆனந்த அனுபூத்தியா சித்திகள்னு ஒரு பாயிண்ட். நேற்று ஆசை துறந்தால் அகிலம் உனக்குன்னு சொன்னேன். அந்த சித்திகள் பாயிண்ட்டை தான் இந்த அம்பாலானவள் மாயை, யோக மாயினால், யோக சக்தினால் போக சக்தியை கொடுக்குறா. அங்கே காமதேனு, கல்பவிருட்சம், சிந்தாமணி, இன்னும் 2 ஐஸ்வர்யங்கள் சொல்லியிருக்கு. இதில் 3 முக்கியமான ஐஸ்வர்யங்கள் அங்கே தான் கொடுக்கப்படுது. அதனால தான் சன்னியாசிகள் அந்த நிச்சயில் இருக்கிறவனுக்கு பணம் வந்து குவியுது, உட்காந்த இடத்துலேயே அவனுக்கு எல்லாமே வந்து குவிந்துடும். சங்கல்பம் பண்ணால் போதும். தன்னுடைய சிஷர்களுக்கெல்லாம் மத்தியானம் வடை பாயசோட சாப்பாடு போகணும், ஒரு சங்கல்பம் போட்டாருன்னா போதும். யாராவது ஒருத்தவன் அரிசி கொண்டு வருவான், பருப்பு கொண்டு வருவான், நடக்கும். அதெல்லாம் என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லும்பார் சுவாமிநாத சுவாமி, என்ன செய்யணும்னு சொல்கிறான் பாரு, அவ்வளோதான் பாயிண்ட். அதே குணம் தான் நம்மகிட்டே இருக்குது. பெரிய விஷயங்களாம் அலட்சியமாக சொல்லுவார், அப்படியே நானும் வளரி கொட்டிடுவேன். கூட இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வராது. நிறைய மீட்டிங்கில் அது அப்படியே சொல்லுவார், நம்ப முடியாதமாக இருக்கும், ஆனால் அப்படியே நடக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அறிவாளிகள், தன்னை பெரிய பெரிய அறிவாளிகளாக நினைக்கிறவங்கெல்லாம் சிந்திப்பாங்க. அதை எளிமுறையை வச்சுக்கிட்டு இப்படி நான் நினைப்பேன், அவன் சிந்திச்சுட்டு இருக்கான்னு நினைப்பேன். சிந்திச்சு முடிவு எடுத்துகிட்டு வரட்டும், அவன் என்ன சிந்திக்கிறான்னு தெரியும், அவன் அப்புறமா என்ன சொல்லுவான்னு தெரியும். ரமணசாமி இல்லாத கிளாஸே கிடையாது. ரமணசாமி இல்லைன்னா கிளாஸ் கிடையாது. புரிஞ்சுங்க, அவர் இல்லாமல் கிளாஸ் கிடையாது, அவர் இல்லாமல் கிளாஸ் கிடையாது. இப்போ என்னாச்சு ஆச்சா? பல அந்தகரனில் பல எண்ணங்கள் ஏற்பட்டு அது கர்மா செய்து கர்மா, அப்புறம் அதனுடைய பலன்
விஷய பிரவருத்தி, போகங்களை அனுபவிக்கணுங்கிற எண்ணம், அதுக்காக அவன் பிறக்கிறான். சம்சார நிவர்த்தி மார்க்க பிரவர்த்திரப்பி ந ஜாயத்தே. இப்போ வந்திருக்கிற இந்த துக்கமான சூழல்லேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் கூட அவனுக்கு வராது. சம்சார நிவர்த்தி மார்க்கம் அதுக்குள்ளே நுழையிற அந்த எண்ணம் ந ஜாயத்தே, அந்த எண்ணம் பிறக்காது. தஸ்மாத் அனிஷ்டமேவ இஷ்டம் மிவ பாதி. இப்போ தவறானது சரியாக தெரியும், சரியானது தவறாக தெரியும், எல்லாம் மாற்றி மாற்றி பண்ணலாம். தவறானதை சரியாகவும் சரியானதை தவறாகவும் புரிந்து இஷ்டமேவ அனிஷ்டமேவ பாதி அனாதி சம்சார விபரீத பிரம்மா. சில நேரத்தில் இது விபரீதமான செயல்பாடுகளாக மாறி கொடிய மயக்கத்தினால இந்த சம்சார விபரீத பிரம்மாத்து விபரீதமான கொடிய மயக்கத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. எது? சம்சாரம். அதனால் கண்மூடியிரு. நீங்கள் உலகத்தில் பெருசாக லெஜண்டரி வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா, இகத்தை ஜெயிக்கணும்னு நினச்சா கண்மூடி இரு. கண்மூடி இருன்னா ஏகாந்தமாக கண்ணை மூடிட்டு இருன்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு அர்த்தம். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் உன்னுடைய கோல் மட்டும் பாரு, வேறு எதையும் நீ பாரு. 24 மணி நேரம் உன் கோலை பாரு, வேறு எதை பார்த்தாலும் மித்து தான். இந்த கோல் லௌகிகத்தை ஜெயிக்கக்கூடிய பொருளாகவும் இருக்கலாம், பேராகவும் இருக்கலாம், புகழாகவும் இருக்கலாம், அது டெம்பரவரியாகவும் இருக்கலாம். அதெல்லாம் கடந்து வா. அதுக்கப்புறம் இறுதியானது ஒன்று இருக்குல்ல, இந்த இறுதியை நோக்கி தான் போகிறோம். அதே நேரத்தில் இதை சொல்லிடுச்சு, போக சக்தி யோக சக்தி போக சக்தியாக மாறுதுன்னு சொல்லிடுச்சு. சன்னியாசி ஆகிட்டேன்னா நீ திரும்பி போகம் பண்ண முடியாது. அதனால் சம்சாரியாக இருந்து வனப்பிரசத்தில் இருந்து காரியத்தை ஜெயம் பண்ணிவிட்டு போகத்தை அனுபவிச்சுக்கோ. அப்போ போகமே வராது, போக எண்ணமே போயிடும். அறிவு வந்துடுச்சுன்னா அது வரைக்கும் தள்ளி போடு. அதனால் இஷ்டம் அனிஷ்டமாகுது, அனிஷ்டம் இஷ்டமாகுது. தஸ்மாத் சர்வேஷாம் ஜீவன அனிஷ்டம் இஷ்ட விஷய புத்தி. அதனால் என்னாதுன்னா, உனக்கு இஷ்டமானது நடந்தால் உனக்கு சுகமாக இருக்குது. புத்தி சுகபுத்தி அதே எழுதியிருக்கு, சுகபுத்தி. இஷ்டமானது நடக்கலைன்னா துக்க புத்தி. இப்போ சுகபுத்தி துக்க புத்தி இஷ்டம் அனிஷ்டத்தை வச்சு இருக்கு. நீ நினச்சதெல்லாம் நடக்கணும். பரமார்த்த தத்துவ அபாதித்த பிரம்மசுக்க விஷயே. ஆனால் இந்த இஷ்டம் அனிஷ்டம், சம்சாரத்துக்கு சம்மந்தப்பட்ட இஷ்டம் அனிஷ்டம் அதை விட்டுட்டு பரமார்த்தமான நிலையான மெய்ப்பொருளான உண்மையான தடையற்ற ஆனந்தம் ஒன்று இருக்கு. அதான் பிரம்மானந்தம், பிரம்மசுகம். அந்த விஷயத்தில், அந்த கான்செப்டில், மெய்ப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரவர்த்திரேவ நாஜாயத்தே, நுழையிறதுக்கு விருப்பம் வர மாட்டேன். கேட்டது கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா துக்கம். சுகபுத்தி துக்க புத்தி இது டெம்பரவரி, வந்து போகிறது. தெரியாது, இவனுக்கு ஒன்றுமே தெரியாத. சுகம் அனுபவிக்கணும் தெரியுதே தவிர அது எப்படி அனுபவிக்கணும், எங்கே அனுபவிக்கணும், சாதனை என்ன, சாத்தியம் என்ன, ஒன்றுமே தெரியலல்ல. அதனால் அபாதித்த பிரம்மசுகம் ஒன்று இருக்குது, தடையற்ற ஒரு பிரம்மசுகமுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே நுழையணுங்கிற விஷயபோகம் அதில் வரமாட்டேங்குது. தத் சுகரூப ஞானா அபாவாத்து. அந்த சுகத்தை அவன் வாழ்நாளில் ஒரு முறை கூட அனுபவிக்காததுனால அது இருக்கிறதே அவன் தெரியாமல் செத்து போகிறான். புரியுதா? வெளியில் தேடி 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 கை காலெலாம் ஓய்ந்து தன்னால் முடியாத நிலையில் தான் அவன் நிறுத்துகிறான். நீ நாளைக்கு நீ குடித்தா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு டாக்டர் சொன்னாதான் நிறுத்துவான். அது மாதிரி போட்டான். எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். தத் ஸ்வரூப ஞானம், தன்னுடைய ஸ்வரூபந்தான் அது.
அப்படிங்கிற ஞானம் அபாவம் இல்லை. அந்த ஞானம், அந்த பேரானந்தம், தொடர்ந்த ஆனந்தம், நிரந்தர ஆனந்தம், பரமார்த்த ஆனந்தம் உன்னுடைய சொரூபந்தான் அப்படின்னு அவனுக்கு தெரியாததுனால, தன்னுடைய சொரூபந்தாங்கிறது தெரியாததுனால, ஸ்வரூப ஞானம் அப்படிங்கிறது தன்னுடைய சொரூப நிலை அப்படிங்கிறது தெரியாததுனால அபாவாத்தே தத் கித் கிமித்தி ந வித்தியதே, ஏனென்ற கேள்வியும் அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கலையேங்கிற கேள்வியும் அவனுக்கு ஏற்படுறதில்லை. கதம் பந்த எது கட்டு, கதம் மோட்ச எது விடுதலை, விசாராபாட்ச அந்த சிந்தனை, அந்த விசாராபியமும் இல்லை, அந்த சிந்தனையும் இல்லை. எது சரியானது, எது தப்பானது, எது கட்டுது, எது விடுதலை செய்யுது. தத் கதமித்து எப்படி ஏற்படும், அதுவும் அவனுக்கு ஏற்படாது. ஆத்மஸ்வரூபம் இருந்தால் தானே, ஆத்மஸ்வரூபத்தை கொஞ்சமாவது அந்த ஆனந்தத்தை ஸ்வரூபத்தை அனுபவிச்சா தானே. அஞ்ஞான பிராபல்யா எதுக்காக அப்படி நடக்குன்னா, ஃபுல்லாக அஞ்ஞானத்தில் இருக்கான். அறியணுங்கிற அறிவே இல்லை. உலகத்தை அறிய முடியாது, அது நிறைய அறியணும். உள்ளத்தை அறியலாம், ஒன்று தான் அறிய போகிற. வெளியில் நீ தேடி அலையணும், உள்ளே நீ தேடி அலைய வேண்டாம். ஆச்சரியமாக இருக்கல்ல. கண்ணை மூடுனா ஜகத்தே போச்சுங்க. கண்ணை திறந்தா ஜகத்து, கண்ணை மூடனா பிரம்மன்னு சொல்லுது. அற்புதமான லைன் அது. முந்தா நாள் கிளாஸு. கண்ணை திறந்தா ஜகத்து, கண்ணை மூடனா பிரம்மம். கண் மூடி இரு. ஞானிகள்லாம் கண்மூடி தான் இருக்காங்க. சம்சாரி கண்மூடி தரிசனம் பண்ணும்போது கண்மூடி இருக்கக்கூடாது. கோவிலில் தரிசனம் பண்ண, ஏன்னா அவனுக்கு அதுதான் தரிசனம். அவன் உள்ளே தரிசனம் பண்ண மாட்டான். ஏன்? பொழுதனைக்கும் தெருவிலே நிற்கிறான், எப்படி அவன் உள்ளே போவான்? தெருவிலே நிற்கிறவன் எப்படிப்பா உள்ளே போவான்? உள்ளே போனால் தானே தரிசனமாகும். எத்தனையோ பேர் ரோட்டில் நின்று சாமி கும்பிட்றானா இல்லையா? என்னத்தை கும்பிட்றாரு அவர்? அவர் நினைக்கிறாராம். அவர் பயங்கர பிஸிலையும் அவர் செகண்டில் நினச்சாராம் சாமியை. அதனால் யாருக்கு நன்மை? சாமிக்கு நன்மை. இவர் நமஸ்காரம் போட்டதுனால சாமிக்கு பவர் ஏறிச்சு. அஞான பிராபல்யாத் கஷ்மாது. எத்தனை நாளைக்கு அப்படி இருக்கான்? எல்லா நாளும் அப்படி தாங்க இருக்கான். வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கான். ட்ரௌசரை போட்டுட்டு சுற்றி சுற்றி வரான் மலையை, உள்ளே வர முடியல. குளிக்கலையான். ஏன் குளிச்சுட்டு தான் வாயேன், இல்லை வந்து தரிசனம் போட்டு போய் சுற்றிட்டு மறுபடியும் போய் குளியேன். இல்லை முட்டா பயலுங்க, எவன் சொல்லி கொடுத்தானே தெரில. டாக்டர் என்ன சொன்னாலும் செய்கிறான். டாக்டர் நாளைலேருந்து குட்டிக்காரனை போட்டுகிட்டே போகணும், குமரங்குண்டத்தைன்னா போவான். நிச்சயமாக போவான். அப்போ தான் அவனுக்கு சுகர் குறையும், கொழுப்பு குறையும் அப்படின்னு சொன்னால் போவான். டாக்டர் சொல்லிட்டு, ஏன்னா உயிர் ஆபத்தாச்சு. டாக்டருக்காக இல்லை, அவர் படிப்புக்காக இல்லை, அவருடைய ஞானத்துக்காக இல்லை, இவன் உயிருக்காக. ஞானம் கஸ்மா ஞான பிரபல்யம். அஞ்ஞான பிரபல்யமாக இருக்கும்போது ஞானம் எப்படியா பிரபல்யம் ஆகும்? ஞானமே இல்லை, மெய்யறிவே இல்லை, பொய்யறிவு நிறையா இருக்குது. அப்புறம் எப்படியா ஞானம்? கஸ்மாத்து ஞானம் பிரபல்யம். எப்படியா ஞானம்? இப்போ புத்திக்கு தெரியுது, சரிப்பா இது தவறுப்பான்னு சொல்லுது. நான் எனக்கு தெரியுது, வரணும்னு தெரியுது, ஆனால் என்னால் வர முடியல அப்படின்னா மனம் என்னவா இருக்கு? ஸ்ட்ராங்காக இருக்குது. புத்தி வீக்காக இருக்குது. புத்தி வந்து வரணும்னு சொன்னால் மனம் பொத்திக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு வாய் மூடி கை கட்டி சாசா நமஸ்காரம் பண்ணி பின்னாடி வரணும். அந்தளவுக்கு புத்தி இருக்கணும். புத்தியே உனக்கு இல்லை, அதுக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்போ இந்த குழந்தைங்க பேரண்ட் பேச்சை ஏன் கேட்க மாட்டேதுன்னா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு அதுக்கு தெரியுது. இதுங்களுக்கு வேஸ்ட்டு. அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம். அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நமக்கு எல்லாமே தெரியும். இதே கதி உனக்கு உன் புள்ள செஞ்சு காட்டும், சூப்பராக செஞ்சு காட்டும். உனக்கு மெய்யறிவு இல்லைன்னா அதனால் என்ன பண்ணுவோம்? பேச்சை அது ஒரு மார்க் போட்டுருது. இதுக்கு ஒன்றும் தெரியாது, இது பேச்சனா நீ சும்மா இருமா அப்படிங்க. இல்லை சும்மா இருப்பா, 2 வார்த்தையும் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியாதுப்பான்றோம். இன்னும் டீசெண்டாக அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா. நம்மளும் படித்து தான் வந்திருக்கோம். ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு, காலேஜுக்கெலாம் போயிட்டு, பஸ்ஸில் அடிபட்டு உதப்பட்டு, ட்ரெயின் ஏறி, பைக்கில் போய், நடந்து போய்,
டோக்கன் வாங்கி டிக்கெட் டோக்கன் வாங்கி அது நமக்கு சொல்லுது. ஏன்னா செல்லு நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியலையாம். அவங்க கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? இன்றைக்கி நாசமாக போகிறதுக்கு வழி ஒருத்தர் சொல்கிறான் கடைக்கடனை. நீங்கள் காலையில் 8 மணிக்கு எழுந்துக்கணும். நாசமாக போகிறதுக்கு வழி 8 மணிக்கு எழுந்துக்கணும், எப்போ பார்த்தாலும் செல்லையே நோண்டின்னு இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தான் ஒரு யூடியூப்பில். இது இந்த இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருது. அது நம்ம ஏதோ ஒன்று கேட்டுன்னு இருக்கோம், தியானம் கெட்டு போகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்ருவேன். அது மாதிரி நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒன்று ஒன்றும் அமிர்தம். ஞானம் இல்லை, அஞ்ஞானம் அதிகமாக இருக்கு, ஞானம் பிரபல்யம் இல்லை, அதனால் மனம் கேட்க மாட்டுது. புத்தி சொன்னால் மனம் கேட்கணும். புத்தி இருந்தால் தானே மனம் கேட்குற. புத்திகிட்ட மனமே நான் என்ன செய்யலான்னு சொல்லுங்கன்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரில, நீ என்ன உனக்கு தோணுதே செய்ய அப்படின்னு சொல்லி புத்தி கேடு கட்ட புத்தி. புத்தியாக இல்லாத புத்தி என்ன தான் செய்கிறான்னு தெரில. 24 மணி நேரத்தில் என்ன தான் செய்கிறான்னு தெரில. லௌகிக புத்தியை பற்றி பேசலை, மெய்ப்பொருள் பேசுகிறேன். பொய்ப்பொருள் உங்களுக்கு தெரியும், யாரை எப்படி ஏமாற்றணும், எப்படி வேலை செய்யாத மாதிரி வேலை செஞ்ச மாதிரி அதெல்லாம் நிறையா குறுக்கு புத்திலாம். அதான் குறுக்கு புத்தி. அது போட்டோம், அது வேண்டாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ இந்த சமுதாயம் கெட்டு என்ன காரணம்னு கேட்டால் அது சொல்லுது பாருங்கள், அழகாக சொல்லுது. பக்தி, ஞானம், வைராக்கியம், வாசனா, அபாவாத். உண்மையான பக்தி இல்லை, வியாபாரம் இருக்கு. உண்மையான பக்தி இல்லை, இதான் சத்பாவனா இல்லை, மெய்யறிவு ஞானம் இல்லை, வைராக்கியங்கிற துறவு இல்லை. இந்த மூணும் மக்களிடத்தில் இன்றைக்கி இதுதான் என்னை தொட்ட வாக்கியம். இதை தான் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கொண்டு போய் சேர்க்கணுன்னு முயற்சி பண்ணுறோம். மக்கள் சமுதாயம் சகிப்புத்தன்மைங்கிற இல்லை, துறவு இல்லை. முக்கியமாக துறவுங்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எப்போ பார்த்தாலும் போகத்தையே தான் எல்லா டிவியும் என்கரேஜ் பண்ணுறான். 24 மணி நேரம் போகம் பண்ணிக்கிட்டே இரு, ஆடிக்கிட்டே இரு, பாடிக்கிட்டே இரு. அதுக்கு பலவிதமான சொல்ல வார்த்தையே இல்லை. எந்த ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க போல இருக்கு. ஏன்னா அங்கே பெற்றவங்களாம் என்ன எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. பாவம், பரிதாபத்துக்குரிய விஷயந்தான். ஸோ துறவு இல்லை, ஞானம் இல்லை, உண்மையான பக்தி இல்லை. இப்போ இருக்கிற பக்தியெல்லாம் காரியம் ஆகணும் தான் வரான். காரியம் ஆகலைன்னா, காசு இல்லைன்னா கடவுளாக இருந்தாலும் கதவை சாத்திட்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது, பழங்காலத்து பாட்டு. எல்லாம் வேதாந்தம். கடவுளே ஆனாலும் காசு இல்லைன்னா கதவை சாத்திடின்னு ஒரு பாட்டு. மீனிங்லாம் நீங்களே தெரிஞ்சுங்க, நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க. அதுக்கு தான் கோயிலுக்கு வரான். ரெண்டே விஷயந்தான், ஒன்று பிரச்சனை அந்த தான் வருவான், இல்லை காசு. இந்த ரெண்டு, வேறு எதுக்கலாம். முக்திக்கு வழி எப்படி முருகப்பெருமானை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுன்னு அவன் கேட்க கோடியில் ஒருத்தவன் கேட்பான். அவன் அங்கேயே போய் கேட்க போகிறான், இங்கேயாவது தேட வேண்டியதான். அதுக்கு தான் எங்கெங்கேயோ போகிறான், யாரையோ போய் பார்க்குறான். ஒரு இடத்துல நிற்கிறதில்ல. ஏன்னா பக்தி இல்லை, ஞானம் இல்லை, வைராக்கியம் இல்லை, துறவு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, துறவு இல்லை, மெய்யறிவு இல்லை, உண்மையான பக்தி இல்லை. இந்த பதிவுகளே இல்லை, இந்த பதிவுகளே இல்லையா? இந்த நல்ல பதிவுகளான உண்மையான பக்தி, உண்மையான துறவு, மெய்ஞான பதிவுகளே இல்லையா? எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? வாசனை எல்லாம் இந்த வாசனைக்கு கூட இல்லைன்னு சொல்லுவாங்களா? கொஞ்சம் வாசனைக்கு கூட இல்லை அப்படி சொல்லுவாங்கள்ல, அது இதான் போல். எல்லாம் சூப்பராக நடிக்கிறாங்க. படத்தை பார்த்து நல்லா நடிக்கிறாங்க எல்லாருமே. நான் சொன்னேன்ல, முந்தா நாள் சொன்னல, 1000 பேர் குரூப்பில் இருக்கான், 950 பேர் ஃபேக்கு. நடிக்கிறான், ஐயாங்கிட்டையும் நடிக்கிறான், சாமிகிட்டையும் நடிக்கிறான். அவருக்கு தெரியாதா? ஆச்சா,
இந்த வாசனா கூட இல்லை, அபாவாத். தத் பாவக கதமதி. அப்போ எப்படிப்பா சத்பாவம் வரும்? அந்த கரணம் மலிஞ்ச, அந்த கரணம் அழுகி போச்சுங்குது. மனம் புத்தி சித்தம் அழுகி போச்சு, மலினமாக போச்சு, மலிஞ்சு போச்சுன்னு, அழுக்கு நிறைஞ்சி போச்சு, புறையோடி போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, மலினம். அந்த கரண மலினம், சித்தம் கெட்டு போச்சு. விசேஷாத். சரி, அத்தக சம்சார தருணோபாய இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்து இது நல்லா சிந்திக்கணும். மெய்ப்பொருள் இல்லை, மெய்ஞானம் இல்லை, துறவு இல்லை, சத்பாவம் இல்லை, அதான் பக்தி, உண்மையான பக்தி இல்லை. இதுதான் சமுதாயம் கேடு கட்டு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க வேதாந்திகள். நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் இந்த மூலாதாரம் மக்கள்கிட்ட இல்லை. இதை தான் இந்த வேதம் பூர்த்தி செய்து மருந்தாக இருக்குது, அமிர்தமாக இருக்குது. இதை கொண்டு போய் சேர்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும், நிரந்தரமாக மாற்ற முடியும். இதுதான் நேற்று என்ன தொட்ட கருத்து. இந்த சமுதாயத்தில் இது இல்லை, இதை நம்ம சேர்க்கணும். சொல்லிக் கொடுத்தா கேட்பாங்க, சொல்லிக் கொடுக்க ஆளே இல்லை. யாருன்னு குறை சொல்கிறது? இது 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 இந்த சூக்ஷ்மத்தை ஒரு 10 ஆண்டுகள் தீவிர கதியில் பிரச்சாரம் பண்ணினோம்னா அடுத்த 12 ஆண்டுகள் வச்சுங்க, 3 12 வச்சுக்குவோம். ஒரு 12 ஃபுல்லாக பிரச்சாரம், ஒரு 12 ஃபுல்லாக அந்த ஞானத்தை கொடுக்கறது, உபதேசம். இந்த 24 ஆண்டுகளுக்குள்ள 3ஆவது ஜென்ரேஷன் வருதில்ல, அது கேட்டு வாழும். 2050 பிறக்கிற குழந்தைங்க பிரம்மஞானத்தோட சேஃப் ஆகிடும். நல்ல சமுதாயம் உருவாக்குங்க, நல்ல சமுதாயம். இதுதாங்க சூக்ஷ்மம். இதுதான் நாம் அறிய வேண்டிய விஷயம். இது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு வெளிப்பட்டுடுச்சு. அது நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம் 5-6 வருஷமாக. ஆனால் இது நல்லா புரிஞ்சால் இந்த அழுகி போன இந்த கேடுகட்ட இந்த ஹிருதயம் பலம் பெறும், ஆரோக்கியம் அடையும், திரும்ப பழைய இறையாட்சி நடக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. இதுதான் அங்கே மறைப்பொருளாக இருக்கிற விஷயம். நம்ம கற்றுக்கிற வேதாந்திகள், அதுவாக சிஷ்யனாக மிருக சிஷ்யனாக இருக்கிறவர்கள் இந்த கருத்தை நல்லா உள்வாங்கி இதுதான் அவனுக்கு காரணம். சத்பாவம் இல்லை, அதான் பக்தி. உண்மையான பக்தி இல்லை, மெய்ப்பொருள் இல்லை, துறவு இல்லை. துறவு யாருமே தயாராக இல்லை. எப்போ பார்த்தாலும் போகம்தான், எப்போ பார்த்தாலும் போகம்தான். அதை கை தட்டுறதுக்கு 10 பேர், கலர்ஃபுல்லாக கலர் அடிக்கிறதுக்கு 10 பேர், நாசம் பண்ணுறதுக்கு 10 பேர் போட்டோம். இது புரிஞ்சுக்கிட்டு இதுதான் அதுக்கு அந்த ஹிருதயம் அழுகி போன ஹிருதயம் சரியாகிறதுக்கு இதுதான் வழி. அதுக்காக சம்சார தரணோபை. அப்போ என்னதையா இதை தரணம், எப்படியா இதிலேருந்து விடுபடுறது அப்படின்னு கேட்குறாரு. நாளைக்கு பார்க்கலாம். சார் அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.